தேவாரம் அப்படின்னாலே தே ப்ளஸ் ஆரம் அப்படிம்பாங்க. அது ஆரம்ங்கிறது சூட்டப்படுகிற மாலை அப்படின்னு அர்த்தம். இதை இப்படி வச்சுக்கோங்களேன், பக்தி இலக்கிய காலம் தொடங்கியது யாருடைய மூலம் அப்படின்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் மூலம் தான்பாங்க. அது வரைக்கும் சங்ககாலம், பிறகு இருண்ட காலம்னு ஒரு 300 ஆண்டுகளை சொல்லுவாங்க. அது நீதி இலக்கியங்களுக்கு அப்புறம். பிறகு தமிழ்நாட்டில் பக்தி அப்படியே கிளர்த்து எழுந்த ஒரு நிலை இருந்ததுன்னா அது யாராலன்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் தான். அதனால தான் அவரை திராவிட சிசு அப்படிம்பாராம் ஆதிசங்கரர். அவர் சீர்காழியிலே பிறந்தவர். சிவபாத இருதயர் அவருடைய தந்தையார் பெயர், பகவதி அம்மாள் தாயார் பெயர். அந்த கதையை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவர் குழந்தையை கூட்டிகிட்டு போகிறாரு, 3 வயது இருக்கும் குழந்தைக்கு. அப்போ குளக்கரையில் நிப்பாட்டிட்டு அவர் உள்ளே முங்கிக்கிறாரு, குளிக்கிறாரு. உள்ளே போனவருன்னு அப்பா முங்கிட்டாராக்குன்னு குழந்தை அழுகுது. இவருக்கு லேசாக அழுகிற சத்தம் கேட்குது. பிறகு அழுகிற சத்தம் கேட்கல. அவர் பயந்து எந்திரிச்சு பார்க்குறாரு, பிள்ளையினுடைய வாயில் பால் ஒழுகிட்டு இருக்கு. அது அந்தன வீட்டு பிள்ளை. இவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு, யார்கிட்டயோ குழந்தை பாலை வாங்கி குடிச்சிருச்சு போல் இருக்கு அப்படின்ட்டு சட்டுன்னு ஒரு குச்சி பெரம்பு எடுத்து, யார் உனக்கு இந்த அமுத பாலை ஊட்டியது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சீர்காழி போனீங்கன்னா இந்த காட்சியை பார்க்கலாம். அந்த குளக்கரையும் அவர் இப்படி பெரம்பு வச்சு மிரட்டுறதும், அந்த திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை அப்படின்னு இது பண்ணுறதும், கையை இப்படி காட்டுறதுமா இருக்கும். யார்கிட்ட பாலை வாங்கி குடிச்சேன்னு கேட்குறாரு. 3 வயது குழந்தை பேசுகிறதே அது ஆச்சரியம். அதில் பாடுறது, அதுலேயும் யாருங்கிறத அது பாட்டில் சொல்லுது. எனக்கு யார் பாலை கொடுத்தா அப்படின்னா, காதில் குண்டலம் போட்டு சந்திரனை தலையில் அணிஞ்சு உடம்பெல்லாம் வெந்நீர் பூசி ஒரு காளமாட்ட வாகனத்தில் வந்த அவங்களோட ஒரு அம்மா எனக்கு பொற்கிண்ணத்தில் பால் கொடுத்தாங்க. இது நான் போன பிறவியில் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாகத்தான் எனக்கு இது கிடைச்சிருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த குழந்தைகிட்ட கேட்டோம்னா, யார்ப்பா வந்தா அப்படின்னா, கட்டம் போட்ட சட்டை போட்டு பைக்கில் ஒரு அங்கிள் இறங்கினார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி இந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயத்த இதை அப்படியே பாருங்களேன். தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன்மதி சூடி காடு சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏருடைய மலரால் முனி நாட்பணிந்திய தருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானி வன்றே என்று அந்த குழந்தை எம்பெருமானியும் எம்பெருமாட்டியும் காட்டுகிற காட்சிங்க. இதுதான் பக்தி இலக்கியத்தில் தேவாரம் என்பது 3 பாடியது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். மாணிக்கவாசகர் பாடினது திருவாசகம். இப்போ நம்ம தேவாரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த முதல் பாடலை நான் சொல்லிட்டேன். இந்த பாட்டு தொடர்பாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குங்க. அதை நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஐயா காத்துட்ருக்காருங்க. அதனால் இந்த பாடலை அவர் பாடி நம்ம கேட்கலாமா? தோடுடைய செவியல் விடையேறியோர் தூவல் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனல்டே ஏ ஏ பாட்டை கேட்டிங்களா? ஐயா அவர் பேரும் திருஞான சம்பந்தம், என் பேரும் ஞான சம்பந்தம். பாடுனது திருஞான சம்பந்தருடைய பாட்டு. இப்படிலாம் எங்கேயாவது பொருந்தி வருங்களா? எவ்வளோ ஒரு கேட்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாடலுக்கு என்ன வயசு ஒரு கேள்வி கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு தானே வயசு இருக்கும், பாடலுக்கு வயசு உண்டா அப்படின்னா இல்லைங்க. இப்போ ஒரு சினிமா பாட்டு வச்சுங்களேன், இது 1952 வந்ததுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி இந்த பாட்டு எழுதின காலத்தை அது எழுதப்பட்ட காலத்தை வச்சு பார்த்தோம்னா வயசு தெரிஞ்சு போகும். அப்படி பார்த்தா திருஞான சம்பந்தருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கு 1400 வருஷங்களுக்கு முன்பாக, 1400 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதற்கு முன்பாக பாடப்பெற்ற இந்த பாடல். இப்போ நான் பேசுகிற போது அதிலிருந்து செய்தியை சொன்னேன். பாடுற போது அதனுடைய பண், ராகம், இசை இதெல்லாம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் அப்படிம்பாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ என்னுடைய பணிக்காலத்தில் 65 பேர் என்கிட்ட எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க.
16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இன்னும் கூட 2 பேர் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எம்ஃபில் பட்டம் பிஹெச்டி பட்டத்துக்கெல்லாம் மெத்தடாலஜின்னு ஒன்று உண்டு. மெத்தடாலஜின்னு என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச செய்தியை பூரா எழுதுறதுக்கு பேர் டாக்டர் பட்டம் இல்லை. தெரிஞ்ச செய்தியை அதை ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். இப்போ இவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, திருஞான சம்பந்தருடைய பாட்டு இவர் தான் முதல்ல இப்படிக்கு ஞான சம்பந்தன்னு போடுறாருங்க. இது யாரும் செய்யாத பெரிய புரட்சி. சங்க இலக்கிய பாடல்கள் மற்றவற்றிலெல்லாம் பேர் தெரியாமல் இருக்குதுங்க, அதுதான் பெரிய கஷ்டம். அந்த பாட்டு அருமையான பாட்டு. இப்போ உதாரணமாக, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிங்கிற குறுந்தொகை பாட்டு எழுதுன ஒரு பேர் தெரிலங்க. செம்புல பேல் நீந்தாருன்னு அந்த பாட்டு வரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கணும் பாட்டுக்கு. ஆனால் திருஞான சம்பந்தர் 10 பாட்டு அல்லது 11வது பாட்டில் தன்னுடைய பேர் இப்படிக்கு ஞான சம்பந்தன், பூசூர் ஞான சம்பந்தன், பேசூர் ஞான சம்பந்தன்னு பேர் போடுவாருங்க. அதோட இந்த 10 பாட்டுலேயுமே ஒரு ஸ்டைலை அவர் பின்பற்றுவார். எப்படி இருக்குங்களா? இதில் 3 செய்தி கட்டாயம் இருக்கும். முதல் ஒரு 6-7 பாட்டில் என்ன பண்ணுவார்னா, அந்த தலம், அந்த ஊர் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவருடைய புகழெலாம் பாடுவாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அதில் திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானுடைய அடிமுடி தேடிய கதை இதில் கட்டாயம் இருக்கும். ராவணனை கட்டாயமாக பாராட்டி பாடுவாருங்க. அது பெரிய ஆச்சரியம். ராவணன் நம்ம தீமை செய்தான்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவன் சிறந்த சிவபக்தன், ராவணேஸ்வரன், ஈஸ்வரன் பட்டம் பெற்றவன். அதுபோக பிற மதமாகிய, அதாவது சமண பௌத்தங்கள் எப்படி நம்மளை பால்படுத்துங்கிறதுக்காக அவர்களையும் ஒரு தாக்குவார். கடைசியில் இப்படிக்கு ஞான சம்பந்தன் போடுவார். பாருங்களேன், எத்தனை இது! நீங்கள் இந்த 3000 பாட்டும் இதே ஸ்டைலில் இருக்கும். பல ராகங்களை ஆராய்ச்சி பண்ணவர் இவர் தான். இன்றைக்கி நீங்கள் தேவாரத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய இயற்கை, அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள், யாழ் முறி பண்ணுன்னு ஒன்று இருக்குது. யாழே முறிஞ்சு போகிற அளவுக்கு வார்த்தைகளை போட்டு அவர் பாடியிருப்பார். அதையும் பாட்டெல்லாம் கேட்க போகிறோம். ஐயாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அடுத்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஜி ஞான சம்பந்தன் என்னுடைய அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிய விஷயங்களை தொடர்ந்து கேட்போம்.